ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்றத ரஞ்சிதம்மா சொல்லுவார். என்னன்னா, கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இதே மாதிரியே கொஷினை தான் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 2வது வருஷம் வரப்போகுது. இந்த 2 வருஷமாவும் இதே கேள்வி தான் கேட்குறீங்க. அதனால சரி இன்றைக்கி தான் வந்து அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய டைம் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. இது தடவை வந்து மாமா என்னமோ தெரில, இன்னைக்கு காலைல ஏஞ்சிலேருந்து இல்லை இந்த கமெண்ட்ஸுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் மாமா வந்து ரிப்ளை பண்ண போகிறாரு. ஏன் மாமா இப்போ என்ன பார்த்த? இல்லை என்ன சொல்கிறேன்னு பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்யாங்கிறவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, தப்பாக நினைக்காதீங்க சாதனா, நீங்கள் 2 பேரும் இப்படி மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளோ வருஷம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க? முன்னாடியே 20 வருஷம் மேரேஜ் 20 இயர்ஸ் மேரேஜ் பண்ணியிருந்தா இன்னும் லைஃப்பில் டுகெதராக எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். இல்லை, பிரியங்கா கூட சீக்கிரம் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகியிருப்பாங்க. அம்மாவுக்கும் உங்களை செட்டில் பண்ண ஃபீல் கிடச்சிருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ரஞ்சித் அண்ணாவோட சேர்ந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த பதில் தான், இந்த கமெண்ட் தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு மட்டும் ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் மேலே இவ்வளோ தூரம் பாசம் வச்சு எங்களுக்கான காரணங்கள், நாங்கள் ஏன் இதை முன்னாடியே பண்ணியிருந்தாங்கிற ஒரு அக்கறை, இதெல்லாமே இருந்து நீங்கள் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன் இவ்வளோ நாளாக பண்ணாமல் இப்போ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேருடைய கேள்விகளும் இருந்தது. அதாவது என்ன சொல்கிறது, சொந்தக்காரவங்கலேருந்து, தெரிஞ்சவங்கலேருந்து, பார்க்குறவங்கலேருந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் சேனல் பார்க்குறாங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களை கேட்க முடியல, அதனால் சில பேர் கேட்காம இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சில பேர் இப்போ இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் சேர்த்து இந்த பதிவை வந்து நம்ம பதிவு பண்ணிடலாம், அந்த பதிலை வந்து பதிவு பண்ணிடலாம். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கிட்ட இருக்குமா? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்காது. கிட்டத்தட்ட நான் ஒரு 2008லேருந்து இங்கே தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் 2008 2011 நானும் சொல்லிடுறேன். நான் வந்து 2017 தான் இங்கே இருக்கேன். ஆமாம், 2008லேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அக்கா கூட தான் இருக்கேன் நான். அதுக்கு முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா, சாதனோட அப்பா வந்து கொஞ்சம் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால அப்போ நான் வந்து இங்கே இருந்தேன். நான் வந்து திருச்சியில் வந்து திருப்பராய்த்துறைங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் தள்ளு வண்டியில் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ஐட்டம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா தான் என் கூட வந்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு துணையாக, பிஸ்னஸ்க்கு துணையாக வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு அங்கே வந்து ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கான இடம் கிடச்சது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேங்கூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடை வைக்கிறதுக்கான இடம் கிடச்சது. மளிகை கடை ஏற்கனவே ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, அவங்க காலி பண்ணுறாங்க, அதனால் அந்த கடையை நீங்கள் எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி மாமாட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மாமா வந்து பார்த்திங்கன்னா, சாதனா பார்க்குது அவங்க அப்பாவை மாமான்னு சொல்கிறாங்க. மாமானே சொன்னதே கிடையாது, அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி மளிகை கடை இருக்குது, நீங்கள் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவரும் வந்து சரி மச்சினங்க இருக்காங்க, நான் வைக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து சரினார். அப்போ தான் வந்து என்னென்னா, எங்கள் அண்ணன்ட்ட வந்து மாமா சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து மளிகை கடை கிடைக்கிது, உதவி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அப்புறம் வந்து அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா, சரி நான் வந்து ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் வந்து இப்போ வந்து மெயினாக வேணுமில்ல, மெயினாக என்னென்னா கடையை பார்த்துக்க ஆள் வேணும். அப்போ கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா மட்டும்தான் இருக்காங்க. அக்காவால் ஒரு ஆளால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையை சமாளிக்க முடியாது, ஜாமான் வாங்கிட்டு வரவும் முடியாது. கொஞ்சம் எப்படி திருப்பி வச்சுக்கிறேன், சைடாக தெரியுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜாமான் வாங்கிட்டு வரவும் முடியாது. அப்போ இன்னொரு ஆள் வேணும். அப்போ இன்னொரு ஆள் வேணுங்கிறதுக்கு தான் என்ன பிடிச்சாங்க. நான் வந்து இப்போ அங்கே கடை வைக்கிறேன்னு இல்லையா, அங்கே வந்து எனக்கு ஹோட்டல் கிடச்சிது. நான் அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து அங்கே மளிகை கடை வருதான், அதனால் அவங்களுக்கு போய் உதவி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தார்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கும் எனக்குமே வந்து சரியாக செட் ஆகாது. என்ன பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னது அது வேற. ஆனா இவர் வந்து என்னதான் வந்து இருக்கிற மாமா எல்லாரும் வந்து எப்பவுமே 2 மாமா 3 மாமாவே ஹெல்ப்பா தான் இருப்பாங்க. ஆனா இவர் வந்து அதிகமா வந்து ரொம்ப பாசமா இருப்பாரு. அக்கா மேல ரொம்ப அக்கா மேல இப்பவும் அக்கா மேல பாசம் இருக்கு. பொய் சொல்றேன் நான். ஆமா நல்லா இருப்பாரு. ஆனா முன்னெல்லாம் வந்து நல்லா பேச, இப்பெல்லாம் என்ன எனக்கு இதான் சரி அது அந்த இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதனால வந்து அண்ணன் வந்து அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்டார். இது மாதிரி வந்து அவங்களுக்கு மளிகை கடை கிடைக்குது, நீ போய் அவங்களுக்கு போய் வச்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் வந்து எனக்கு இங்கே ஹோட்டல் கிடைக்குது, அதனால் நான் போகலை. அது இல்லாமல் எனக்கும் அவருக்கும் செட் ஆகாது, அதனால் நான் போகலை. வேணும்னா அவங்கள வந்து இப்போ ஏன்னா அக்கா இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அக்கா என் கூட வந்து காலையிலேயே மார்க்கெட் போய்ட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு இங்கே கடைசி பஸ்ஸு 9:00க்கு சத்திரத்தில் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸுக்கு கனெக்ட் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நைட் டிஃபனையும் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு தேவையான காசும் எடுத்துக்கிட்டு மாத்திரை மருந்து வாங்குறதுலேருந்து கடன் அடைக்கிறது எல்லாமே தேவையான காசையும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. தினமும் வந்துட்டு திரும்பி மறுபடியும் காலையில் இங்கேருந்து மார்க்கெட் போகிறது இருந்தால் மார்க்கெட் போய்ட்டு வீட்டுக்கு கடைக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக இருக்காங்க. அதனால் வந்து இப்படியே இருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து நான் செய்கிறத செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அது வந்து ஒத்து வராது அப்படின்னாரு. அப்போனா நான் சொன்னேன், அப்போனா எல்லாரையும் வந்து அங்கே ஏன் கூட வந்து தங்கிக்க சொல்லுங்கள், அப்போ வந்து நான் வந்து கடையை வந்து நான் டெவலப் பண்ணிவிடுவேன், அப்போ என் கூட இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிட்ட மாதிரின்னு சொன்னேன் நான். அப்போ அதுக்கு வந்து அண்ணன் வந்து ஒரே வார்த்தை சொன்னார், நீ இங்கேருந்து நீ சம்பாரிச்சேன்னா அது உனக்கு மட்டும்தான், ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இது. அதே இதை நீ அவங்களுக்கு போய் சம்பாரித்து கொடுத்தே அப்படின்னா அவங்களுடைய குடும்பமே அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அதனால் நீ அங்கே போய் சம்பாரித்து கொடுக்குறது தான் நல்லது அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நான் வேங்கூருக்கு வந்தேன் நான். இல்லைனா நான் வேங்கூருக்கு வந்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இவங்க அப்பாவுக்கும் வந்து செட் ஆகாது, சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், 2 பேருக்குமே வந்து சண்டை வரும். அதனால் நான் வரவே மாட்டேன் நான். அதனால் வந்து அவர் அண்ணன் சொன்னாருங்கிற காரணத்துக்காக தான் சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருந்தேன். ஏன்னா இங்கே வந்தும் நான் தனியாக தான் எப்போவுமே சரி தனியாக தான் வீடு ரூம் வாடகைக்கு எடுத்து தனியாக தான் தங்கி இருப்பேன் நான். அதிகபட்சம் நான் இவங்க கூட நான் இருந்தது கிடையாது. என்ன சொல்கிறது, ஒரு 20% தான் நான் கொஞ்ச நாள் இருந்திருப்பேன் நான். மீதி 80% வந்து நான் வந்து அதிகமாக வந்து நான் வாடகைக்கு வீடு எடுத்து தான் தனியாக தங்கியிருந்தேன். அப்படி இல்லை அப்படின்னா கடையில் இருப்பேன் நான். ஸோ அப்படி வந்தவன் தான் நான் இங்கே இந்த இடத்துக்கு வந்தேன் நான் 2008 நினைக்கிறேன். நான் சரியாக ஞாபகம் இல்லை, 2008 போல் தான் நான் இந்த இடத்துக்கு வந்து மளிகை கடை வச்சு கொடுக்கறதுக்காக வந்தோம். அதுக்கப்புறம் கடைகள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மாமா தவறுனார், இப்படியே நிறைகள் போச்சு. தண்ணியா என்னது, தண்ணி தான். மரத்துக்கிலோ குறைச்சிட்டு காக்கா தான் இதாகிடுச்சு பார்த்தேன். 2014 மாமா இறந்தார். ஸோ மாமா இறந்தப்பையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மாமா இறந்தது ரொம்ப வருத்தப்பட்டதை விட எல்லாருமே வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, உன்னை நம்பி தான் விட்டுட்டு போயிட்டாரு, அதனால் நீ தான் இனிமேல் இந்த குடும்பத்துக்கு ஆளாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறமும் நான் இங்கேயே தான் இருக்க ஆரம்பித்தேன். 2014 என்னென்னா தனியாக வாடகைக்கு அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கூட அவங்க கூட இருந்துக்கிட்டு இருந்தேன் நான் 2014 அதுக்கப்புறம் தான் 15க்கு மேலே தான் சாதனாவே இங்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 17 ஆமாம், அது வரைக்குமே இங்கே வரல. எப்படி வரனா சனி ஞாயிறு லீவ் அப்படின்ற மாதிரி வருவேன். இல்லை எப்பயாவது ஒருக்கா வந்துட்டு சரணும் சாதனாவும் அங்கே படித்து அங்கே இருந்தனால அவங்க எல்லாம் அங்கேயே இருந்தாங்க. பிரியங்கா மட்டும்தான் இங்கே இருந்தனால நான் பிரியங்கா அக்கா 3 பேர் மட்டும்தான் இங்கே இருந்தேன் நான். அப்போ கூட அவங்க அப்பாயி கூட இங்கே இல்லை. ஏன்னா அவங்க அப்பாயி அவங்க பேத்திக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அங்கே போயிருந்தாங்க. அப்பாவோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னுட்டு அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அங்கே போயிருந்தாங்க. ஸோ 2014 அவர் இறந்தார். இறந்ததுக்கப்புறம் நாங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் கடையை கொடுத்துட்டேன். ஏன்னா கடை இருக்கிறதுனால ரொம்ப வந்து குடிக்க ஆரம்பித்தாருன்னு சொல்லிட்டு நான் கடையை கொடுத்துட்டோம். கம்பெனிக்கால் தான் அது விடு. கடையை கொடுத்தாச்சு. அப்புறம் மாமா இறந்தார். மாமா இறந்ததுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் வந்து என்கிட்ட வந்து கூப்பிட்டு பேசினாங்க. இது மாதிரி வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க, இப்படி எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும், நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அப்போ கூட்டிகிட்டு போய் என் தங்கச்சியோட என் சித்தி பொண்ணோட மாமனார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் எல்லாருமே வந்து ஒரு சின்ன பஞ்சாயத்து மாதிரிலாம் வச்சாங்க. இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா எல்லாமே எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து இல்லை வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா இறந்தாங்க, அப்பாவும் இறந்தாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து அண்ணன் தான் கூட்டிகிட்டு போய் தங்கச்சியோட மாமனார் வீட்டில் வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போ வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அக்கா வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து கடன் இருந்தது.
ஆமாம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து கடன் இருந்தது. ஏன்னா மாமா இருக்கும்போது நிறைய கடன்கள் ஆயிடுச்சு. அது அக்காவே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாமா இறந்ததுக்கப்புறம் ஏன்னா இங்கே வந்து எப்படின்னா வட்டி வட்டி கொடுக்கணும். வட்டி கொடுக்கல அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே என்ன ஆகும்னா அக்கா வந்து அக்காவே சொல்லிடுவாங்க. அவங்கவே கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா நீங்கள் அசலில் சேர்த்துக்கங்க அப்படின்வாங்க. அப்போ ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா ஒரு 4 மாதம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் 20,000 ஆயிரும். அப்போ அது அசலில் சேர்த்துக்கங்க அப்படின்னா 1,20,000 ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதிகமாக கடன் ஆனதுக்கான காரணங்கள் வந்து வட்டியை வந்து அப்படியே அசலில் சேர்த்தே வந்து கொடுக்க முடியாமல் அசலில் சேர்த்தே கடன் ஆனது தான் எங்களுக்கு காரணம். அந்த மாதிரி வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருந்தது. அப்போ நான் சொன்னேன் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க தயார். இந்த 10 லட்ச ரூபாய் கடனை யார் அடைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க? ஏன் அப்படின்னா போனஸ் கொடுக்குறாரு. போனஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த வீட்டுக்குன்னு வந்து இப்போ நான் இருக்கேன். இப்போ நான் வந்ததுலேருந்து கடன்கள் இருக்குது. இந்த வீடு கட்டின கடன்கள் அப்போ அந்த வீடு கட்டின கடன் தான் கொஞ்சம் ஏறினது. அதில் தான் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்தது. ஸோ வீடு கட்டின கடன்லாம் இருக்குது. இப்போ இதை நான் அப்படியே விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா சரண் அப்போ வந்து சின்ன பையன்தான். அவங்க அப்பா சாகும்போது வந்து சரணுக்கு வந்து 7வது 8வது தான் படிச்சு 14 வயசு தான். 8வது வயசு தான் அப்போ 8வது 7வது படிச்சுக்கிட்டு இருந்தான் அவன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவனும் சம்பாதிக்கக்கூடிய வயசு கிடையாது. சாதனாவும் பிரியங்காவும் சரி அவங்களும் வந்து அந்த வயசு கிடையாது சம்பாதிக்கக்கூடிய. நான் வந்து டெய்லர் தைச்சேன். அப்போ வந்து அதிகம் சம்பாதிக்கக்கூடிய வயசு கிடையாது. ஸோ இந்த 3 பேர்த்தையும் நம்பிட்டு நான் எப்படி வந்து அக்காவியை விட்டுட்டு நான் எப்படி இவ்வளோ கடனை விட்டுட்டு நான் வர முடியும்? அதனால் இந்த 10 லட்ச ரூபாய் யார் அடைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க, இல்லை யார் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு தான் நான் போக முடியும். நான் வந்து இப்போ சம்பாதிக்கிறது ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சேன் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் நான் வீட்டுக்கு கொடுக்குறேன். இதே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அந்த 10,000 ரூபாயை அப்படியே என்ன பண்ணணும்னா நான் வந்து என் குடும்பத்தை தான் நான் பார்க்க சரியாக இருக்கும். நான் இப்போ அக்காவுக்கு கொடுக்க முடியாது. அப்போ அக்காவை நான் வந்து எப்படி நான் தனியாக விட்டுட்டு போக முடியும்? இத்தனை வருஷமாக நான் இருந்து அவங்க கூட இருந்து அவங்க கஷ்ட நஷ்டத்துலேருந்து எல்லாமே பாதுகாத்து வந்தேன். இப்போ வந்து நான் எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் நான். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா சாதனாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா சாதனா வந்து நாங்கள் தான் எடுத்து சின்ன வயசுலேருந்தே தூக்கி எடுத்து வளர்த்துது. இந்த கடைக்குட்டி சிங்கத்தில் கார்த்திக் சொன்னார் பாரு, ஒருவேளை மறைச்சி தெரிஞ்சாலோ ஒருவேளை நமக்கு பாசமோ காதலோ வந்திருக்குமோ என்னமோ தெரியல. நம்ம வந்து எல்லாமே நம்மளே தூக்கி எடுத்து வளர்த்தனால அந்த ஒரு ஃபீலிங் வந்து அப்பையிலேருந்தே இல்லை. சாதனா வந்து நிறைய பேர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க சாதனா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே இல்லை. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா சாதனாவுக்கு எனக்குமே வந்து ஒரு 10 வயசுக்கிட்ட வந்து வித்தியாசங்கள் இருக்குது, வயசு வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த வயசு வித்தியாசங்கிற காரணத்துக்காகவும் நான் வேண்டாம், எனக்கு வயசு கூட இருக்குது. சப்போஸ் நான் எனக்கு ஒரு 40 வயசு 50 வயசுலேயே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சாதனோட நிலைமை என்ன ஆகும்? அக்காவோட நிலைமை மாதிரியே சாதனாவுக்கு நான் விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். அந்த டைம்லலாம் வந்து எல்லாருமே சொன்னது இது தான். ஃபஸ்ட்டு நான் வீட்டில் எல்லாத்துட்டையுமே சொன்னது இதுதான், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க தயார், ஆனால் இந்த கடனெல்லாம் அடைஞ்சிச்சு அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த கடன் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் எப்போ கடன் அடையுதோ அப்போ வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி. அப்போ வந்து அந்த பஞ்சாயத்து பண்ண இடத்துல நான் வந்து எல்லாத்துட்டையுமே பேசி முடித்தது இது தான். கட் பண்ணி